உங்க உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இதுக்காக இவங்க 3 பேருக்கும் மெடிசனுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பிரைஸே கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். 1970 சயின்டிஸ்ட்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து உடம்புல 2 செல் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு செல் பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணி கில் பண்ணக்கூடியது. இதுக்கு இவங்க டி செல் பேர் வச்சாங்க. இதை நம்ம புக்ல போர் மறவர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் இதையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செல் இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த செல் பாத்தீங்கன்னா இந்த டி செல்ல எப்போ ஃபைட் பண்ணணும், எப்போ ஃபைட்டை ஸ்டாப் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பட் இதை இவங்களால எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண முடியல. சோ இதை யாருமே நம்பவே இல்லை. பட் சயின்டிஸ்ட்கள் இதுக்கு சப்ரஸர் டி செல்னு பேர் வச்சாங்க. அடுத்து 1995ல ஜாப்பனீஸ் சயின்டிஸ்டான இவர் இந்த கண்ட்ரோல் அண்ட் காம் டவுன் பண்ணக்கூடிய இந்த ஸ்பெசிபிக்கான டி செல்லுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா ப்ரூவும் பண்ணாரு. இதுக்கு இவர் ரெகுலேட்டரி டி செல் அப்படின்னு பேர் வச்சாரு. இதை நம்ம டிரெக் அப்படி கூட சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டிரெக் செல் அப்படிங்கிறது ரியல் தான் அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2001 2003ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபாக்ஸ் B3 அப்படின்னு ஒரு ஜீனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜீன் தான் இந்த டிரெக் செல் அப்படிங்கிறது உருவாக்க காரணமாவே இருந்திருக்கு. இந்த ஜீன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த டிரெக் செல் ஃபார்மே ஆகாது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிரெக் கண்டுபிடிச்சனால தான் இந்த 3 பேருக்கு நோபல் பிரைஸே கிடைச்சிச்சு. இப்போ எப்படி இந்த டிரெக் செல் கேன்சரை குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். இவர் தான் கிரிமினலான கேன்சர் செல். இவரு உங்களை அட்டாக் பண்ண வராரு. இப்போ உங்களோட போலீஸ் ஆஃபீஸரான கில்லர் டி செல்லை நீங்க அனுப்பி இந்த கேன்சர் செல்லோட ஃபைட் பண்ண சொல்றீங்க. பட் இந்த போலீஸ் ஆஃபீஸரான டி செல் உங்களோட உயர் அதிகாரியான டிரெக் செல்லுக்கு ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவாரு. பட் நம்ம கிரிமினல் கேன்சர் செல் இந்த உயர் அதிகாரியான டிரெக் செல்லை ட்ரிக் பண்ணி போலீஸ் ஆஃபீஸரான டி செல்ல காம் டவுன் பண்ணிடுவாரு. சோ கிரிமினல் கேன்சர் செல் ஈஸியா உங்க பாடியை அட்டாக் பண்ணிடும். முன்னாடிலாம் இந்த டிரெக் செல்லுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாதனால இந்த கேன்சரை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ டிரெக் செல்லுன்னு ஒரு செல் இருக்கிறதுனால டாக்டர்ஸ்லாம் இந்த டிரெக் செல்லை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டிரெக் செல்லை பிளாக் பண்ணதுனால உங்களோட கில்லர் டி செல்லுக்கு எந்த ஒரு கமாண்டும் போகாது. ஸோ உங்களுடைய கில்லர் டி செல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன்சர் செல்லை ஈஸியாக ஃபைட் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அழிச்சிடும். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே கேன்சரை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் உங்களோட உடம்புக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கில்லர் டி செல்லை அனுப்பி அட்டாக் பண்ண வைக்கும். டிரெக் செல்லும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்து போகும். முன்னாடிலாம் இந்த டிரெக் செல்லுன்னு ஒன்று இருக்கிறது தெரியாதனால சில ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணி இந்த கில்லர் டி செல் உங்களுடைய ஆர்கனை அட்டாக் பண்ணாம தடுப்பாங்க. பட் இந்த ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட பாடியை ரொம்ப வீக் பண்ண விட்டுரும். பட் இப்போ டாக்டர்ஸ்லாம் ஈஸியா இந்த டிரெக் செல்லை பூஸ்ட் அப் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டமே உங்களோட ஆர்கனை சேஃபா பாதுகாக்க ஹெல்ப் பண்ண வைக்குது.